மின்சாரத்திலேயே அம்மிக்கல், கல்தவால பொரியல், மண்பானையில சமையல்னு 30க்கும் மேற்பட்ட வகை வகையான வடை, பாயாசம், பொரியலோடு திருச்சியில ஒரு ரெஸ்டாரண்ட் பாரம்பரிய முறையில கொடுத்துட்டு வராங்க. இவங்க கடைக்குள்ள போன உடனே என் கண்ணில் பட்ட முதல் விஷயம் இந்த மின்சாரத்திலே ஓடிட்டு இருக்கிற இந்த 3 மிஷின்ஸ் தான். எவ்வளவு அழகா இந்த 3 மிஷினையும் டிசைன் பண்ணிருக்காங்கிறத பாருங்க. இங்க 100கணக்கான பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த ஹோட்டலோட உரிமையாளரே இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி உருவாக்கியும் இருக்காரு. அடுத்ததா சமையல் அறைக்கு வருவோம். ஒரே இடத்துல பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு காய்கறிகளை நறுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இன்னொரு பக்கம் வரிசை 8 மண்பானையில சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க விறகடுப்புல எல்லாம் சமைக்கிறதையும் தாண்டி இவங்க பயன்படுத்துற அடுப்பே ஒரு வித்தியாசமா தான் இருந்தது. ஏன்னு கேட்டதுக்கு விறகடுப்புல சமைக்கும் போது விறகுகள் எல்லாம் எரிஞ்சு அதுல இருந்து வர புகையினால உணவு பாதிக்கப்படக்கூடாது என்னும், சமைக்கிறவங்களும் புகையினால சிரமத்துக்குள்ளாவாங்க என்னும், இந்த ஸ்மோக் எல்லாம் இந்த பைப்பின் வழியே கூரைக்கு மேல வெளியேற மாதிரி இதையும் இந்த ஹோட்டலோட உரிமையாளரே டிசைன் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் பொரியலுக்காக பாறையில செய்யப்பட்ட கல் தவாவை பயன்படுத்திட்டு வராங்க. காய்கறிகளை அதிக வெப்பத்துல சமைக்கும் பொழுது அதுல இருக்க பெரும்பாலான சத்துக்கள் எல்லாம் அதுலயே அழிஞ்சு போறதுனாலையும் இந்த கல் தவா ஸ்லோவா ஹீட் ஆகுறதுனால சரியான பதத்துல வெஜிடபிள்ஸ் குக் பண்ண முடியும். அதுல இருக்கிற பெரும்பாலான சத்துக்களும் நமக்கு உடம்புக்கு வந்து சேரும். அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான கல் தவாவை பயன்படுத்திட்டு வராங்க. ஒரு வழியா 32 பொரியல், சாதம், 8 வகையான குழம்பு, வடை, இளநீர், பாயாசம்னு மொத்தம் 42 டிஷஸும் ரெடி ஆயிருச்சு. வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்ச காசுல தாங்க டிராவல் பண்ணி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு பண்ணிடுங்க. என்னுடைய Facebook பேஜ் தில்சே டேஸ்டி குக்கிங் பேஜை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. இதோட பெயர் செல்லம்மாள் மண்பானை சமையல் உணவகம். Download ShareChat.